ஹாய் ஹலோ guys, how are you all and welcome to Schizophrenic சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸை பார்த்தீங்களா? கடைசியாக நீங்கள் நியூஸை பார்த்தீங்க. நம்மளோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அவர்கள் நியூஸில் அவர் சொன்ன மாதிரி, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டம் பாம் போட போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கொளுத்தி போட்டார் ஆட்டம் பாமை ஈசிஐ நோக்கி. ஃபேக் ஓட்ஸு இல்லை ஃபேக் ஓட்டர் லிஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன அறையில் 80 பேர் கொண்ட ஓட்டர் லிஸ்ட் கொண்ட குழு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நூதனமான வழிகளில் எவ்வளோ ஓட் மேனிப்புலேஷன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப அற்புதமாக ஒரு கட்சி இருக்கிற கான்ஸ்டியூஷனோட ஒரு பாடியை வச்சு அழகான செம்மையான ஒரு கர்நாடக எலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ண நம்மளோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அவர் சொன்னது ஒன்று தான். நாங்கள் வெறும் ஒரே ஒரு தொகுதி தான் எடுத்தோம். அந்த ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் 7 அடி லெவலுக்கு பேப்பர் பண்டல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த ஒரு தொகுதியை மட்டும் அலசி ஆராய்ஞ்சு என்ன எதுன்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கடந்த 2024 எலெக்ஷனில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் எந்த அடிப்படையில் ஜெயிச்சு வந்தாரோ அவர் சொல்கிறது 25 சீட்ஸ். அந்த டிஃப்ரென்ஸில் தான் இந்த பிஜேபி 3.0 இப்போ பவரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதில் எவ்வளோ ஓட் மேனிப்புலேஷன் நடந்திருந்தா அப்போ இப்படி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எங்களுக்கு இது கொடுங்க, ஓட்டர் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கிற ஓட்டர் லிஸ்ட்டை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. கேட்குறதா தப்பு இருக்கா? இல்லைல்ல. ஆனால் நீ எப்படி இதெல்லாம் கேட்கலாம்? நீ எப்படி முதல்ல அதை கண்டுபிடிச்ச? நீ சொல்கிறதெல்லாம் முதல்ல உண்மையாக இல்லையா? தைரியம் இருந்தால் நீ வந்து சத்தியப்பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்து சொல்லு, ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உன் மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்றுமே புரியல. டேய், என்ன நடக்குதுங்க? இங்கே நடக்கிறது ஒரு பாலிட்டிக்ஸா, ஒரு டெமோக்ரஸி தானே இங்கே நடக்கிறது. ஒருத்தன் இங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து சுட்டி காட்டுறான், இதை பற்றி பேசு, இதை பற்றி நிறைய விளக்கம் வேணும்னு கேட்குறான். அது கேட்டதுக்கு அப்படியா, நீ முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அப்புறம் என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்றுமே புரியல. ஸோ இன்டர்நெட்குள்ளே திறந்தீங்கன்னா உட்காந்து ராகுல் காந்தியும் நான் சொல்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட்டியும் சும்மா கதற செஞ்சு போட்ட மாதிரி நிறைய வீடியோ எடிட்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சந்து அழைக்கப்படுற எக்ஸ் தளத்தில் போய் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் ஓகே யூ ரீபோஸ்டட். சின்ஹா போட்டிருக்காரா? சின்ஹா வந்து நிறையா மாற்றி பெல்டெட்ஸ்லாம் போடுவார். தலைவன் ஃபேக்ட் செக் பண்ணிட்டான். சூபை தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போசிங் ஈசி கர்நாடகா. ஓம் பிரகாஷ் பாக்ரே ரெட் அண்ட் சரஸ்வதி பாக்ரே ப்ளூ have 2 EPIC number voter ID. Each one from Mahadevpura and one from South Bengaluru, and Mala Bhagri Green has 3 EPIC numbers, one from Mahadevpura, one from South Bengaluru and one from Cuttack. என்னையா நடக்குதுங்க? அடுத்தது, everything was going right for the India Alliance, then EC played its role at 1 PM. Rest is history போட்டுருக்கேன். ஆடா பாவீங்களா, என்னடா நடக்குதுங்க? இப்போ இங்கே நடந்த எலெக்ஷனை நம்புறதா வேணாமா? மக்களை நம்புறதா வேணாமா? டு பி ஆனஸ்ட், நான் என்னோட ரேண்ட், கமான் கைஸ், திஸ் இஸ் அவர் ரேண்ட் செஷன். நான் ஜென்யூனாக நினச்சேன், மகாராஷ்டிராவோட பாலிட்டிக்ஸை பார்த்து ஒரு மேண்டேட்டை கொடுத்து அந்த கவர்மெண்ட்டையே உடச்சி வேற ஒரு அக்லி பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு எப்படி திரும்பியும் மகாராஷ்டிரா ஜெயிச்சு வராங்க எனக்கு டவுட் இருந்துச்சு. டெல்லியில் லிட்ரலி பர்சனலாக கெஜ்ரிவால் அவர்களோட ஒரு ஐடியாலஜியோ மற்ற விஷயங்களோ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்லேயோ நம்பிக்கை இல்லாத ஒரு கிரிட்டிக்காக இருந்தாலுமே வாட் ஹீ டிட் ஃபார் டெல்லி ஆஃப்டர் பிகமிங் சிஎம்ங்கிறது ஹீ டிட் இஸ் பெஸ்ட். எஜுகேஷன் வேறு விஷயம் ரெவல்யூஷனரியாக பண்ணாப்புல. ஆனால் அது எல்லாத்தையும் அனுபவித்த டெல்லி மக்களே எப்படி கெஜ்ரிவாலை ஓட் அவுட் பண்ணாங்க? டிட் தே பிலீவ் தட் அந்த லிக்கர் ஸ்கேமுங்கிறத அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுதா? மக்களோட நம்பினாங்களா? அது மாதிரி 1008 கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் இந்தியா லெவலில் எப்படி ஆஃப்டர் 10 years ஆஃப் 2 terms, லைக் லிட்டரலி 2 terms ஆஃப் பிஜேபி, how these guys went again and voted for the one party for the third time. எந்த ஆன்டி இன்குபிள்ஸியும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப, மேபி வெரி சாரி கேஸ், பட் மேபி நம்ம நார்த் இந்தியன்ஸ், நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் டம்மாக இருக்காங்களோ, அவங்களுக்கு பாலிட்டிக்ஸோட சீரியஸ்னஸ் புரியலையோ தெரியலையோ, இல்லை அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ்க்கு இதுவே போதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பாலிட்டிக்ஸ் இருக்கோ ஒஸ்ட்டா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. சேட்லி இப்போ அப்படி தெரியல. அவன் பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவனுக்கு ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது அவன் வாழ்க்கையில்.
ஆனால் அதை விட பெரிய பாலிட்டிக்ஸாக ஒரு கட்சியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியும் சேர்ந்து ஓட்டியே மேனிப்புலேட் பண்ணி, ஓட்டர் லிஸ்ட்டையே மேனிப்புலேட் பண்ணி, கிட்டத்தட்ட வின் அண்ட் லூஸையே மேனிப்புலேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கிறதெல்லாம் இட்ஸ் லைக் இங்கே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. லைக் யோசிச்சு பாருங்கள், கரப்ஷன் லீகல் ஆக்கினாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக. இப்போ அடுத்தது இவங்க வந்து எமர்ஜென்சினாங்க, அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சியாக இருக்குதாங்கிற அளவுக்கு பொலிட்டிக்கல் படி பேசுகிற அளவுக்கு வச்சுருந்தாங்க. இடி அப்புறம் இந்த ஐடி டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பயங்கரமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெப்பன்ஸாக மாற்றுற அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சென்ட்ரலில் அந்தளவுக்கு அதிகார குவிப்பு இருந்துச்சு. எமர்ஜென்சியோட உச்சபட்ச ஒரு ஒஸ்ட் இது என்னென்னா, அவங்க பண்ண அந்த இந்திரா காந்தி அவர்கள் பண்ண அந்த எலெக்ஷன் அந்த முறைகேடு பண்ணியிருக்கேன், அதனால் அவங்க ஜெயிச்சது வந்து அதை வந்து நல்லிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு. பார்த்தா நம்ம இப்போ இது கோர்ட்டு வரத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் செய்யலாம், திருத்த சட்டம் கொண்டு வந்துடுவாங்க, இப்படிலாம் அந்தளவுக்கு பயந்து போய் பதறி போய் ஒரு பெரிய வேலையை பண்ணி வச்சுருக்காங்க, எலெக்ஷன் மேனிப்புலேஷன். ஸோ இப்போ லிட்ரலி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு வச்சு அவங்க கெட்டவங்க நல்லவங்க நாட்டுக்காக நல்லது செய்ய வரும்னு சொன்ன ஒரு கட்சி எழுந்து வந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, லிட்ரலி காங்கிரஸ் எதெல்லாம் பண்ணுச்சுன்னு பிரச்சாரம் பண்ணாங்களோ அதெல்லாம் சிறப்பாக தரமாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நீட்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. என்னத்தை சொல்ல, அடுத்தது வாங்க. And there was no proof of scam in 2G scam, coal scam and CWG scam. Media debated it 24/7. They displayed Congress leaders' photos in red circle. Now, when Rahul Gandhi has given proof of vote chori by ECA and BJP, there is no debate. Right. ஒரே செகண்ட் கைஸ், இதுதான் ரேண்ட் ஒன்று பண்ணிட்டேன், டக்குன்னு எங்கள் ஸ்க்ரீன் ஷேருக்கு வரணும், நான் தான் பண்ணலை. வாங்க அடுத்தது போவோம். இங்கே இருக்கோமா? When there was no proof of scam in 2G scam, coal scam, CWG scam, media debated 24/7. They displayed Congress leaders' photos in red circle. Now, when Rahul Gandhi ji has given proof of vote chori by ECA and BJP, there is no debate. Yeah. मैं आपसे एक सवाल पूछना चाहता हूँ। नहीं, आप पहले जवाब दीजिए, फिर सवाल पूछिए। सवाल पूछने का काम पत्रकारों का है, ऐसा नहीं है। आजकल सवाल पूछने का काम नेताओं का भी है। तो मैं आपसे ये पूछना चाहता हूँ, बड़े साल मुझे याद है कि उस समय मैं भी 10-10 घंटे टेलीविजन किया करता था। आप लोग स्टोरी चलाया करते थे, 1,76,000 करोड़, इतने जीरो हैं गिने भी नहीं जा सकते। 2 साल 3 साल 4 साल आप वो चलाते रहे। जब वो मामला अदालत में गया, सभी लोग बरी हो गए। आपने एक बार माफी मांगी सार्वजनिक तौर पर, जिन लोगों की रेपुटेशन आपने बर्बाद कर दी थी। मनीष तिवारी जी, आपने उस माफी दौर मांगी? में अगर आप कह रहे हैं कि मुझे डेमोक्रेसी नहीं, माफ कीजिएगा, मुझे सवाल उठाने दीजिए। उस दौर में अगर हमने वो उजागर किया था, सीएजी की रिपोर्ट थी, तो सुप्रीम कोर्ट ने 122 लाइसेंस कैंसिल किए थे, और वो लाइसेंसेस कैंसिल हुए तो वो रिपोर्टाज की वजह से। कह दीजिए कि सुप्रीम कोर्ट को माफी मांगनी चाहिए, जो आप हमसे कह रहे हैं। आप मुझे एक बात बताइए। नहीं, पहले कहिए कि क्या सुप्रीम कोर्ट को भी माफी मांगनी चाहिए आपसे? आप इतनी उत्तेजित मत होइए। आप इतनी उत्तेजित मत होइए। 40 साल के पॉलिटिशियन हैं, तो मैं भी 35 साल की जर्नलिस्ट हूं सर। मैं आपसे साफ तौर पे ये पूछना चाहता हूं, आपने 2G के मामले को लेकर आपने और बाकी जो आपके चलचित्र में के कॉलीग्स हैं, उन्होंने 3-3, 4-4 साल उस चीज को चलाया। उसके बाद जब वो मामला ट्रायल पे गया, चार्जशीट फाइल हुई, सीबीआई और ईडी की चार्जशीट फाइल हुई, जब उन सभी लोगों का एक्विटल हो गया, एक आदमी कन्विक्ट नहीं हुआ, क्या आपकी नैतिकता नहीं बनती थी कि उन लोगों से माफी मांगते जिन लोगों को आपने सर्कल कर करके उनकी रेपुटेशन धूमिल कर दी? See this trial by the media. आपकी नैतिकता पर मैं ये सवाल छोड़ती हूं, आपकी नैतिकता पर मैं ये सवाल छोड़ती हूं कि फर्स्ट कम फर्स्ट सर्व सही था नहीं था? तब मनमोहन सिंह ने मना क्यों किया था? उसके बाद
किस तरह के एविडेंसेस आपके समय में कोर्ट्स में पहुंचाए गए, क्योंकि एजेंसीज आपके अंडर थी, ये मैं आपकी कॉन्शियंस और आपकी नैतिकता पर छोड़ती हूं। लेकिन ये मेरा केस नहीं है। टू प्रूव इन अ कोर्ट ऑफ लॉ इज नॉट माई केस। माई केस एज अ जर्नलिस्ट इज टू शो that there was a scam that happened, that was put forth in the CAG, that went to the Supreme Court, and the Supreme Court cancelled 122 licenses. I do not head an investigation agency. I do not head the courts of this country. I can only put the facts as up to the point where a journalist can go. But they will do the media trial investigation. Yeah, they conveniently forgot that one. Yeah. Nice. They do the media trial very well. And finally, when it went before a court of law for a criminal trial, because the entire thing was based on foundations of sand, the entire campaign of Innuendo and Colomani collapsed like a pack of cards. So but you be it. people, no, it's not so be it. So be it. The case is going. The case has got another clearance for being tried again. That's a different we'll matter. have to wait and watch. No, but that's a different matter. When there was a clean acquittal, the least you could have done is apologize to those people whose reputations you trifled with in the name of a media trial. நோடி இருக்காங்க சங்கி ஒன் சங்கி ஆல்வேஸ் சங்கி தான் போல. True that. In reality, they are not after me, they are after you. I am just in the way. செமையாக போட்டு வச்சுருக்காங்களே. Next. I request every patriot Indian to watch this. Our democracy is in danger. Our voice is stolen. This crime is serious. LOP Rahul Gandhi has addressed it with proof. Will you, Prime Minister Narendra Modi ji, address the press even though it may be your first and clarify it? We, the nation, wants to know. Just asking. Great. ஒரு மணி நேரம் அதை அப்படியே ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காப்புல தலைவன். நெக்ஸ்ட் thief can you give complaint on oath? What the f? அடுத்தது stop everything that you are doing and watch this video carefully. If you are busy now, bookmark it and watch it in evening. In just statements you will understand how Lok Sabha elections are manipulated with crores of fake votes across the country. Even if you are a Modi supporter, this is your best opportunity to stand on the right side of history. True patriotism means seeking the truth, not hiding from it. Watch it and decide for yourself. இது ஜென்யூனாக பார்க்க வேண்டியது. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வீடியோங்கிறதால ரியாக்ட் பண்ண முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் claim or not, but since this the nation wants to know, I'm going to react to this. नमस्कार, मैं राजनीतिक परिवार में पैदा हुआ. जब मैं छोटा सा था தலைவர் இங்கிலீஷ் வெர்ஷன் போட்டுக்கிறானா போட்ட மாதிரி தெரியல. இப்போதைக்கு ஹிந்தியில தான் இருக்கு, பார்ப்போம். 1980 में प्रियंका और मैं घर में लेई बनाते थे, रात को निकलकर पोस्टर चिपकाते थे. चुनाव समझता हूं. 20 साल से मैं स्वयं चुनाव लड़ रहा हूं. पोलिंग कैसे होती है, पोलिंग बूथ कैसे मैनेज किया जाता है, वोटर लिस्ट, फॉर्म 17, ये सब मैं गहराई से समझता हूं. कुछ समय पहले हमें दाल में काला लगा. चुनाव के नतीजे आते थे, मूड एक तरीके का होता था, रिजल्ट दूसरे तरीके का. मुझे याद है उत्तराखंड में हम चुनाव हारे. बाद में मैंने कैंडिडेट से पूछा कि जहां रोड शो हुआ था वहां जाके देखिए हमें कितने वोट मिले. हजारों लोग आए थे, पोलिंग बूथ में किसी ने वोट नहीं किया. यह असंभव था, यह हो ही नहीं सकता. उसके बाद छत्तीसगढ़ और मध्य प्रदेश के रिजल्ट, हमें लगा कुछ ना कुछ गलत हो रहा है. 2018 में मध्य प्रदेश में चुनाव होता है, हम जीतते हैं. हमारी सरकार चोरी हुई थी. 2023 में चुनाव होता है, मैंने अपने आंखों से भारत जोड़ो यात्रा में देखा भयंकर एंटी इनकम्बेंसी, और हमें 65 सीट मिलते हैं. इम्पॉसिबल, हो ही नहीं सकता. और फिर महाराष्ट्र में पहली बार हमें सबूत मिला. विधानसभा और लोकसभा के बीच में जादू से नए वोटर आते हैं, और जहां भी इन नए वोटर्स ने वोट किया वहां वोट बीजेपी को गया. महाराष्ट्र चुनाव के बाद जब हमें डाउट हुआ, हमारे गठबंधन के सारे नेताओं ने प्रेस कॉन्फ्रेंस किए और हमने इलेक्शन कमीशन से कहा कि आप हमें वोटर लिस्ट दीजिए, वीडियो रिकॉर्डिंग दीजिए. इलेक्शन कमीशन ने मना किया. ना उन्होंने हमें वोटर लिस्ट दी और ना उन्होंने वीडियो रिकॉर्डिंग दी. डाउट हुआ, क्यों नहीं दे रहे, क्या कारण है? तो हमारे दिमाग में सवाल उठा, क्या इलेक्शन कमीशन बीजेपी की मदद कर रहा है?
क्या इलेक्शन कमीशन ही इलेक्शन को चोरी करवा रहा है। इसके बाद हमने एक टीम सेटअप की और हमने उन्हें कहा कि आप जाइए, एक कंस्टिट्यूएंसी भी जाके ढूंढिए, सच्चाई ढूंढिए, किस प्रकार से चीटिंग की जा रही है, किस प्रकार से यह काम किया जा रहा है और कौन कौन इस काम को कर रहे हैं। सबसे महत्वपूर्ण बात यह है कि इलेक्शन कमीशन डिजिटल डेटा नहीं देता है, फिजिकल डेटा देता है। मतलब लाखों कागज में वोटर लिस्ट दे देगा, मगर डिजिटल वोटर लिस्ट किसी को कभी नहीं देता है। क्यों नहीं देता? कारण क्या है? कारण है कि अगर डिजिटल डेटा मिल जाए तो इलेक्शन कमीशन की सच्चाई पूरे देश को पता लग जाए। हमने टीम को बताया, मैंडेट दी कि आप जाके चेक कीजिए, आप 5-7 सीटों पे पता लगाइए कि चीटिंग हुई और अगर हुई तो कैसे हुई। टीम ने हमें एक दिन बताया कि 5-7 सीटों पे काम किया ही नहीं जा सकता। क्यों? मैंने उनसे पूछा क्यों नहीं किया जा सकता। उन्होंने मुझे ये कागज दिखाए। ये जो कागज हैं, ये एक लोकसभा के कागज नहीं है, ये एक विधानसभा के कागज है और इन कागजों को हमने मैन्युअली सॉर्ट करना पड़ा और पूरा का पूरा काम जो हुआ है इसमें 6 महीने लगे हैं और एक असेंबली सीट में हम ये काम कर पाए हैं। क्यों? क्योंकि डिजिटल डेटा नहीं दिया जाता। अगर इलेक्शन कमीशन ने हमें डिजिटल डेटा दिया होता तो हम ये कार्रवाई पूरे देश में, हर लोकसभा में, हर विधानसभा में 15 मिनट में करके दिखा देते। हमारे पास अनलिमिटेड रिसोर्सेज नहीं है, इसलिए हमने ये रिसर्च सिर्फ एक लोकसभा में, एक विधानसभा सीट में की। मगर मुझमें अब पूरा भरोसा है कि ऐसी 100 से ज्यादा सीटें हैं हिंदुस्तान में, जो यहां हुआ है उन सीटों में भी हुआ है। और याद रखिए, अगर बीजेपी को 10-15 सीटें कम आती तो आज नरेंद्र मोदी प्रधानमंत्री नहीं होते, इंडिया गठबंधन की सरकार होती। जांच ने 5 तरीके की चोरी पकड़ी है। डुप्लीकेट वोटर, जिसका मतलब एक वोटर के नाम वोटर लिस्ट में अनेक जगह आ रहे हैं। फेक एड्रेस, मतलब एड्रेस है ही नहीं या फिर हाउस नंबर 0। बल्क वोटर इन सिंगल एड्रेस, मतलब एक छोटे से घर में 40, 50, 60 लोग रह रहे हैं। इनवैलिड फोटोज, छोटी सी फोटो है या फिर फोटो ही नहीं है, और वो जो छोटी फोटो है वो दिखती भी नहीं है। कौन है, किसका चेहरा है, नहीं पता लग सकता। मिसयूज ऑफ फॉर्म 6। फॉर्म 6 फर्स्ट टाइम वोटर्स के लिए होती है, मतलब जिनकी एज 18-20 साल की हो, मगर वोटर लिस्ट में 90 साल के लोग फॉर्म 6 का प्रयोग कर रहे हैं। चुनाव में 6,50,000 वोटर थे, उसमें से 1 लाख चोरी के थे। अब मैं आपको 5 उदाहरण देता हूं। यह देखिए, गुरकीरत सिंह डांग, इसका नाम 4 अलग अलग बूथों पे आता है। ये कैसे हुआ और क्यों हुआ? एक और उदाहरण, विशाल सिंह, वाराणसी में वोटर लिस्ट में नाम है और बेंगलोर में 2 बार वोटर लिस्ट में नाम आता है। क्या ये वाराणसी में वोट कर रहे हैं या बेंगलोर में वोट कर रहे हैं या दोनों जगह वोट कर रहे हैं? एक और उदाहरण देखिए, हाउस नंबर 0। तो आपने कभी सुना है हाउस नंबर 0? हमने तो नहीं सुना था, मगर बेंगलोर में हजारों हाउस नंबर 0 है वोटर लिस्ट पे। हाउस नंबर 35 की कहानी सुनिए। छोटा सा घर है, ज्यादा से ज्यादा 4 लोग रह सकते हैं, मगर इस 35 में 80 लोग वोटर लिस्ट में रजिस्टर्ड है। ये ईआरओ ने कैसे अप्रूव किया, क्यों अप्रूव किया, पता लगाना है। अच्छा, अब ये देखिए वोटर लिस्ट, इनकी फोटो देखिए, या फोटो है ही नहीं या फिर छोटी छोटी फोटो है जो दिख नहीं सकती। इन वोटर आईडीज पे वोट दिया गया है। अब मैं आपको बताता हूं शकुन रानी की कहानी। फर्स्ट टाइम वोटर बनी है, 70 साल की आयु है। एक बार फॉर्म 6 का प्रयोग किया और उसके कुछ ही महीने बाद दूसरी बार फॉर्म 6 का प्रयोग होता है। 2 बार इनका नाम वोटर लिस्ट में आता है और फर्स्ट टाइम वोटर की लिस्ट में आता है। ये फर्स्ट टाइम वोटर हो ही नहीं सकती। तो क्या शकुन रानी जी ने वोट किया या किसी और ने शकुन रानी जी के लिए वोट किया? ये ही छुपाने के लिए सीसीटीवी का डेटा हमें नहीं दिया जा रहा है। और ये शकुन रानी जी अकेली नहीं है, ऐसे हजारों लोग हैं जिन्होंने फॉर्म 6 का प्रयोग करके 2-3 बार वोटर लिस्ट में नाम डाला है। हमने पहले इलेक्शन कमीशन से इलेक्ट्रॉनिक वोटर लिस्ट मांगी थी, सीसीटीवी फुटेज मांगी थी। उन्होंने अपना काम नहीं किया, हमें नहीं दिया। फिर हमने अपना इन्वेस्टिगेशन कराया, आरटीआई भरे और हमारे पास डेटा आया। भाई और बहनों, सच्चाई यह है कि हिंदुस्तान में इलेक्शन कमीशन और बीजेपी मिलकर इलेक्शन चोरी कर रहे हैं। यह पूरा का पूरा सबूत ब्लैक एंड व्हाइट में आज हमने आपको दिया है।
इलेक्शन कमीशन जानता है कि हमने उनकी चोरी पकड़ ली है, इसीलिए एसआईआर आया है। यह एसआईआर जो है इंस्टीट्यूशनलाइज चोरी है। इलेक्शन कमीशन खुलकर बिना डरे बीजेपी के साथ मिलकर चोरी कर रहा है। और ये जो एसआईआर है, इसका लक्ष्य गरीबों का जो हक है, उनका वोट जो है, उनसे चोरी करने का है। मैं आपको एक और बात बताना चाहता हूं, इस पूरी इन्वेस्टिगेशन में हमने वोटर एडिशन को देखा है, मगर जितना एडिशन होता है शायद उससे ज्यादा डिलीशन होता है, सबट्रैक्शन होता है। तो यह सिर्फ एक मेन तरीका हमने पकड़ा है, दूसरे तरीके पे हमने इन्वेस्टिगेशन की ही नहीं है। मैं इलेक्शन कमीशन और इलेक्शन के ऑफिसर्स को साफ कह रहा हूं, आप जो कर रहे हो गलत कर रहे हो, ये ट्रीजन है, देश के खिलाफ है। ये मत भूलिए, टाइम आएगा हम आपको पकड़ेंगे, बचने वाले नहीं हो। इट इज क्रिटिकल दैट वी एक्सपोज वोटर चोरी। Oh. This is a new age and form of doing politics. You have to explain it. You have to give a presentation. You have to explain yourself what's your stand and why you are saying this, with what evidence, with what proof you are saying this. I think he did a very, very good job. Next. First time voter, I voted in 4 booths. Second time, I voted in 4 states. Experts, I prepare votes. ಒಟ್ಟೋಲಿ ಜಗೀರೋದ ಒಟ್ಟೋಲಿ ಜಗೀರೋದ ಬೌದ್ಧವಿದೆ ಸವಾಲ್ ಒಲೋಕಿ ತಕ್ಕದೇನೆ ಒಲೋಕಿ ತಕ್ಕದೇನೆ Master struck by Rahul Gandhi. Rahul Gandhi asked ECA to take oath and answer the 5 questions before threatening him. Market ECA has 0 Akat to accept Raga's challenge. So, here are 5 questions to the Election Commission of India. Okay. Instead of threatening us, threatening me, Yes. answer these 5 questions. Yes. Number 1, why are you not giving voter lists in digital machine readable format to the people of India? Number 2, why are you destroying video evidence? Number 3, why is ECI committing massive fraud in the voter lists? Number 4, why is ECI threatening opposition instead of answering our questions? And finally, why is ECI behaving like an agent of the BJP? Namaskar. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் கைஸ், உங்கள் ஓட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எதுக்கு இந்த கண்ட்ரியில் ஃப்ரீடம் வாங்கி நமக்கு ஒரு ஓட்டு கான்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கி ஒரு ஓட் ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் யூ கேன் சூஸ் who your leader is. You can choose who you want to be a representative of your state or your country. ஸோ அதுவே அந்த டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரையே அடி வாங்குறப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்குறப்ப திஸ் நாட் அ நார்மல் சாதாரண ஒரு இஷ்யூ, ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷன். இட் நீட்ஸ் அ ரெவல்யூஷன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபீட்பேக், ப்ரோ இதை எப்படி பண்ணலாம், இதை பற்றின சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ஜஸ்ட் ரீட் த்ரூ ஆல் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் கிவ் பேக் டு யூ. அண்ட் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இஃப் யூ ஜென்ரலி வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹேட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், தட்ஸ் த வே யூ கேன் சப்போர்ட் இன் கம்யூனிட்டிஸ் லைக் மீ. கூட சீக்கிரம் நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் டேக் பை, சி யூ ஆல், பீஸ் அவுட்.